அந்த காலத்துல சர்ச்சுக்கு போனா அவங்க சொல்லி கொடுக்கிற கடினமான உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர்கள் அன்னைக்கு பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற சபை எப்படி இருக்குது? எதுக்கு சொன்னாலும் எதுக்கு அவர் எதுக்கு இப்படி சொன்னாரு? சிலர் சொல்றான் பாஸ்டர் புல்பீட்ல இருந்து என்னையே குறி வச்சு தாக்குறாரு. ஏன்னா அவர் அப்பதான் ராணுவத்தில் முடிச்சுட்டு வந்திருக்கிறார். ஸ்னைப்பரை வச்சு தாக்கிட்டு இருக்கிறார். உங்களை குறி வச்சு தாக்குறதுக்கு எங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுங்க? நீங்களே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரீங்க, 2 மணி நேரம் தான் வந்து உட்காடுறீங்க. அந்த 2 மணி நேரத்துல நாங்க பேசுறதுல பாதி நேரம் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. அது உங்ககிட்ட இருக்க ஒரு பெரிய கிருபை. நல்லா குளிச்சு பவுடர் போட்டு வந்து உட்காந்து தூங்குறியா? இது எப்படி தான் முடியுதுன்றதே எங்களுக்கு புரியவே இல்லை இன்னை வரைக்கும். ஏன்னா குளிச்சு பவுடர் போட்டாச்சுன்னா தூக்கம் வராதும்பாங்க. குளிச்சு பவுடர் போட்டு வந்து தூங்குறிய, அதுவும் பெந்தகோஸ்தே சபைக்குள்ள தூங்குறீங்க, அது அதை விட பெரிய விஷயம். மற்ற சபையிலேயாவது சவுண்ட் இருக்காது, நாங்க சவுண்ட் பார்ட்டி. ஆராதனையிலிருந்து பேசுறதுல இருந்து நடுவில் 4 அல்லேலூயா போடாட்டி இவருக்கும் செய்தி வராது, அவங்களுக்கும் வராது. அதுக்கு நடுவில் படுத்து தூங்குறிய. இதுல சபைக்கு வர நோக்கமே உங்களுடைய காரியமே இவ்வளவுதான் இருக்கு. இந்த 2 மணி நேரத்துல நாங்க சொல்லி கொடுக்கறதுல அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு. 3/4 மணி நேரத்தை தாண்டி 10 நிமிஷம் பேசிட்டா போதும், பாஸ்டர் இழுத்துக்கிட்டே இருக்காரு. 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா ரேஷன் கடை வாசல்ல 3 மணி நேரம் நிக்க முடியுது. அங்க போய் 3 மணி நேரம் நிக்க முடியுது, சர்ச்சில் வந்து 3 மணி நேரம் உட்கார முடியல. உங்களால எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? ட்ரெயின் பிடிக்க 3/4 மணி நேரம் முன்னாடி போயிடுறீங்க, பிளைட் பிடிக்க 3 மணி நேரம் முன்னாடி போயிடுறீங்க, சர்ச்சுக்கு மட்டும் 30 நிமிஷம் லேட்டா தான் வரீங்க.